அன்பான பிக்ஷன் நேர்களே, நாம் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக எல்லாருமே கேட்டுருந்தீங்க, குரு பெயர்ச்சி பலன்கள் எப்போ சார் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான நாள் தான் இன்றைக்கி. குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 மேஷ ராசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்கப்படி என்றைக்கு நடக்க போகுது, திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மே 26, 2026 அன்றைக்கி குரு பெயர்ச்சியாக போகிறார் மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு. அதே போல் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சியாக போகிறார். எந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் காமனாக லேட்டாக எது ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஜூன் 1ஆம் தேதி தான் திருக்கணிதப்படி வருது. ஸோ மே 26 ஜூன் 1 கிராஸ் பண்ணி தானே போகுது. ஸோ அதனால் ஜூன் 1 நம்ம மேக்ஸிமமே வச்சுப்போம். ஸோ ஜூன் 1க்கு அப்புறம் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேஷம், உங்கள் மேஷ ராசிக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சனி பெயர்ச்சி நடந்துச்சுல, அதில் 7.5 சனி. 7.5 சனி குறிப்பாக உத்தியோக தாமதம், உத்தியோகத்தில் தடைகள், ப்ரொமோஷன்ஸுக்கு தடை, கவர்மெண்ட் ஜாபில் ப்ரொமோஷன்ஸு, ட்ரான்ஸ்ஃபரு, இவங்கெல்லாம் காத்துட்ருப்பீங்கள, இவங்களுக்கு எல்லாரும் தடங்கள் இருந்துகிட்ருக்கும். அந்த தடங்களை போக்குறதுக்கான ஒரு வழி தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய 7.5 சனியை ஆஃப் பண்ண போகிறாரு சனி பகவான். அந்த பிரச்சனையை உங்களுக்கு கொஞ்ச நாள் 1 இயருக்கு உங்களுக்கு அந்த பலனை குறைக்க போகிறாரு இந்த குரு பகவான். அது உச்சமடைஞ்சு போகிறாரு. இதனால் மிகப்பெரிய நன்மைகள் அவங்க நடக்க போகுது. அது என்னென்ன நன்மைகள்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு மிக பெரிய அனுகூலங்கள் கிடைக்க போகுது மேஷ ராசியில் பிறந்த நபர்களுக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் கடைசியாக உங்களுக்கு எந்த மாதிரி விதமான வழிபாடுகள் பண்ணலாம், ஸோ அதனால் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்தில் நல்லது நடக்க போகுது, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நட்சத்திர வயசும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இதுவரையும் நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி, மேஷ ராசிக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த சனி பெயர்ச்சி பலன்களை சொல்லியிருப்பேன். 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால் உத்தியோகத்தில் தாமதம், தடைகள் ஏற்படலாம்னு சொல்லியிருப்பேன். அதை நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு தனியாக பர்சனலாக எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு 6ஆம் இடமான கன்னி ராசியை சனி பகவான் நேரடியாக பார்க்கறதுனால அந்த தடைகள் ஏற்படும். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கரியர் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருப்பாங்கள்ல, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பாங்கள்ல, பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக, அதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு பிளேஸ்மெண்ட்ஸு இல்லை ஜாபு இதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கும் இதுவரை. இப்போ அந்த வாய்ப்பு பிரகாசமாக கிட்டும். அதே போல் கவர்மெண்ட் ஜாபில் ப்ரொமோஷன்ஸ்க்காக காத்துட்ருக்கவங்க, ப்ரைவேட்லேயும் ப்ரொமோஷன்ஸ்க்காக இது பண்ணுறவங்க, மேனேஜர் லெவல் போஸ்ட்டு, அதுக்கு மேலே போஸ்ட்டுன்னு காத்துட்ருப்பாங்களே அவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஜாபில் காத்திருப்போர் பட்டியல் சொல்லுவாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்கிற டைம் தான் இந்த ஜூன் 1க்கு அப்புறம் நடக்க போகுது. சரிங்களா? அது எந்தெந்த ஃபீல்டு இருக்கவங்களுக்கு நடக்கும், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ மேஷ ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது. ஒன்று அஸ்வினி, அடுத்தது பரணி, அடுத்து கார்த்திகை. அஸ்வினியில் 4 பாதம் இருக்குது, பரணியில் 4 பாதம் இருக்குது, கார்த்திகையில் 1 பாதம் இருக்குது. ஸோ இந்த 9 பாதங்களுக்கு இருக்கிற இந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்க போதோ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த ஜூன் 1ஆம் தேதி மிட்நைட், அதாவது ஜூன் 2லேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. ஜூன் 2ஆம் தேதி காலையிலேருந்து அதிகாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குரு பகவான் செல்ல போகிறார். அங்கே போய் உச்சமடைய போகிறார். அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியான குரு பகவான் உச்சமடைவது பாக்கியஸ்தானம், அதாவது லக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த பாக்கியஸ்தானம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. அதுவும் உச்சமடைய போகிறாரு. ஸோ ஒருத்தவங்களுக்கு லக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா அவங்க முயற்சியே எடுக்கலனாலும் அந்த லக்கு அவங்களுக்கு கை கொடுன்னுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த முயற்சி பண்ணாமலே உங்களுக்கு கிடைக்கும் அந்த லக். சொல்லலை, இந்த பாக்கியஸ்தானம் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு லக் ஃபேவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி அந்த குரு பகவான். அப்போது விரயஸ்தான அதிபதியாகவும் குரு பகவான் வர்றாரு. பட் குரு பகவான் உச்சமடைஞ்சு அந்த வீட்டையே பார்க்குறாரு, 12ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு. ஸோ அதனால்
உங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதன் மூலயமாக செலவுகள் ஏற்படும். சரிங்களா? இது வந்து மேஷராசியில் இருக்கவங்க அனைத்து பேருக்கும் நடக்கும். சரிங்களா? அதே போல் கடகராசியில் உச்சமடைஞ்சு இருக்க போகிற குரு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு அதிபதி இல்லை, பாக்கியஸ்தானம் பலமாகுதா? அந்த பாக்கியஸ்தானம் பலமாச்சுன்னா என்னன்னு சொன்னேன், உங்களுக்கு லக்கு ஃபேவர் ஆகும். அப்போது நீங்கள் எந்த முயற்சி எடுக்கலனா கூட உங்களுக்கு வந்து எந்த ஸ்டெப் எடுக்காமல் இருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக் மூலிமா ஃபேவராக நடக்கும். சரிங்களா? அப்போது பாக்கியஸ்தானம் ரொம்ப பலமாகுது. அதுவும் 4ஆம் இடத்துல உச்சமடையுது. 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் போய் உச்சமடையுது பார்த்தீங்கன்னா வீடு கட்டாதவங்க, வீடு கட்டணுன்னு எதிர்பார்த்துருக்கவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா லேண்டு வாங்குவாங்க, வீட்டில் வந்து வீடு வந்து ஒரு விற்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க, சொத்து பிரச்சனைகள் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த சுமூகமான ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த குரு பெயர்ச்சி நடக்கும். அதே போல் வந்து சில பேர் வந்து வண்டி வாங்குவாங்க, வண்டி வாகனம் கார் வாங்குவாங்க, பைக் வாங்குவாங்க, லக்ஸூரியஸ் லைஃப்பை வந்து இந்த ஒரு வருஷம் வந்து இவங்க அனுபவிப்பாங்க இந்த குரு பெயர்ச்சியால். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ஜாபில் வந்து இந்த தடைகள்லாம் நீங்கும். அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சில பேருக்கு திருமணம் கைகூடும். அது எப்போனா வந்து செவ்வாய் பகவான் உங்கள் ராசி அதிபதியோட பார்வை படுறப்ப நடக்கும். சரிங்களா? செவ்வாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 7, 8ன்னு 3 பார்வை இருக்குது. அந்த 3 பார்வை எப்போல்லாம் படப்போதோ, அந்த 7ஆம் வீட்டின் மீது படப்போதோ அப்போல்லாம் வந்து நடக்கும். அது மாத பலன்கள் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? உங்கள் இந்த 4ஆம் வீட்டில் அமர போகிற குரு பகவான் பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடை பார்க்க போகிறாரு. ஸோ 8ஆம் வீடை பார்க்கறதுனால பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணி எல்ஐசிலாம் போட்டிருப்பாங்களே, அந்த பணம் செட்டில் ஆகிறதுலாம் வந்து தாமதமாக இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கைகூடும். ஓகேங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா வரப்போகிற வரன் இருக்காங்களே, அவங்க மூலிமா வந்து உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆண்டு இந்த ஆண்டு. சில பேர் வந்து ஜாப் பண்ணுவாங்க, ஜாப் பண்ணுறவங்கள விட பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, மேஷராசிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸில் வந்து நிறைந்த செல்வங்கள் அவங்க ஈட்ட முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும்னு சொன்னால 12ஆம் வீட்டில். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் தாராளமாக இந்த டைம் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயம் கிட்டும். சரிங்களா? இப்போ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு நடக்கும், எந்த பீரியடில் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு நடக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் 40 நாள், அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஜூன் 2லேருந்து ஜூலை 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கல்ல எம்ப்ளாயீஸ், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, மைனிங் பண்ணுறவங்க, போலீஸு, மிலிட்ரி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நடக்கும். இது இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்கள்ல சில பேர் வந்து இந்த ஃபீல்ட்லேருந்து பிஸ்னஸ் சைடில் பண்ணுவாங்க அவங்களுக்கு. அதே போல் வந்து நான் இந்த சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மேஷராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். எந்த டைமில்? ஜூன் 1லேருந்து ஜூலை 10க்குள்ளார. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம், ஜூலை 10லேருந்து டிசம்பர் 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டாக 6 மாதம்னு வச்சுக்கோங்க. அந்த 6 மாத பீரியடில் பார்த்திங்கன்னா வேறு எந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் அடைவாங்க பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க், எலக்ட்ரீஷியன்ஸு, எலக்ட்ரானிக்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர் ஃபீல்டெலாம் ரொம்ப பூம் ஆகும். இந்த 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் வந்து மிகப்பெரிய டிமாண்ட் ஏற்படும். ஸோ அது மூலயமா விலைவாசிகள்லாம் ஏறும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளோட விலைலாம் ஏறும். அதே போல் பெட்ரோல் விலையெல்லாம் வந்து பயங்கரமாக ஏறும். ஓகேங்களா? அதே போல் பெட்ரோலுக்கு டிமாண்ட் ஏற்படும். பெட்ரோலு, ஆட்டோமொபைல்ஸ் பார்த்திங்கன்னா அதே போல் வந்து விலைவாசியெல்லாம் ஏறும். ஓகேங்களா? அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகும். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கு, பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கு, இதெல்லாம் வந்து பசங்க வந்து படிக்கிறதுல வந்து குவிவாங்க. ஏன்னா வந்து இதில் வந்து டிமாண்ட் அதிகமாகும், அதில் தான் ஸ்கோப் இருக்க போகுது நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்கவங்க மேஷராசிக்காரங்களுக்கெலாம் அபரிவிதமான நல்லதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபாரினில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாமே மேஷராசியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த குறிப்பிட்ட
துறையில் இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இந்த 6 மாதத்தில், அதாவது ஜூலை 10லேருந்துட்டு டிசம்பர் 10 வரையும். அடுத்த மீதி சொச்சம் காலம் இருக்குல்ல, அடுத்த குரு பயிற்சி வந்து ஜூன் மாதம் நடக்கும்ல, மே மாதம் எண்டில் நடக்கும்ல, அது வரை, அதாவது இந்த டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூலை வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யார் யாருன்னு பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க, சரிங்களா. மெடிக்கல் ஃபீல்டுனா ஃபார்மசி, டாக்டர்ஸு, நர்ஸு, அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி அவங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 6 மாதம், ஓகேங்களா. அதே போல் வந்து மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்களே, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறவங்க, ஹெச்ஆர், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸு, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த லாஸ்ட் 6 மந்த் வந்து மேஷராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொன்ன அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்கள் மேஷராசிக்கு. கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிறது விதா புரியலனா நீங்கள் இந்த பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குல்ல, டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.